ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி டே நம்பர் 14 15 டே 50 புட்டாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே நம்பர் 14 ஆயிடுச்சு. ஸோ என்ன புட்டா என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம ஒரு இமேஜ் எடுத்திருக்கோம், அந்த இமேஜை ரீக்ரியேட் பண்ணி தான் இந்த டிசைன் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு 2 ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஃப்ளவர் ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதில் ரெட் கலர் ஸ்டோன் வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நார்மல் சூயிங் த்ரெட்டில் பீட்ஸ் நீடில் வச்சு தான் இந்த சுகர் பீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ரவுண்ட் சர்க்கிள் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவரோட பார்டர்ஸ்லலாம் வந்துட்டு சுகர் பீட் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா 4mm பீடை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக 3mm பீட் கூட எடுத்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது அந்த பெட்டல் ஷேப்ஸில் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வந்து இதுக்குள்ளே அட்டாச் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நம்ம போடுறது அப்படின்னும்போது கொஞ்சம் கேப் இருக்கணும் இல்லையா? இது வந்து நான் சின்ன ஃப்ளவராக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸ் டிசைன்ஸில் போடும்போது ஃப்ளவரை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். உள்ளே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுற அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குமே ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அந்த லோட் வந்து பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போடுறேன். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2ஆக ஃபோல்ட் பண்ணும்போது 8 ஸ்டாண்ட்ஸ் வருது. ஸோ அதுதான் நான் எடுத்து இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். இதில் நான் எடுத்திருக்க நேவி ப்ளூ கலர் வந்து இதில் வந்து தெரியலை. ஸோ அதனால் அடுத்தடுத்து நான் ஸ்டிச்சஸ் போடும்போது ஒயிட் கலர் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ 2 ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் சென்டரில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து கேப் இல்லாதனால ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். ஃப்ளவரை நான் சின்னதாக ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இடையில வந்து எக்ஸஸாக நிறைய கேப்ஸ் கிடைக்கும். அந்த கேப்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு 3 to 4 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்ன ப்ளவுஸ் கலர் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்வ் லைன் போட்டிருக்கு இல்லையா கொடியில், ஸோ அந்த கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக லாக் பண்ணிவிட்டு சுகர் பீட் வந்து ஃபுல்லாக சுற்றி கொடுத்துருங்க. ஸோ சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கோதுமை பீட் கொடுக்க போகிறோம். அது எப்படி அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. வந்து சுகர் பீட் கொடுத்து முடிச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு கோதுமை பீடும் ஒரு சுகர் பீடும் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 சைடில் ஆங்கிள் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்க எக்ஸஸாக இருக்க எல்லா பார்ட்ஸ்லையுமே நான் வந்து சிங்கிள் லைனாக கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து நான் ரீக்ரியேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு அதோட இமேஜ் வந்து காட்டுறேன். இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க.